ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல மொறுமொறுப்பான முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கு செய்ய நான் இன்றைக்கி 1 கிலோ இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதே முறுக்கை புழுங்கல் அரிசி இல்லை பச்சரிசி வச்சு கூட செய்யலாம். இப்போ இதை கப்பளவுலையும் பார்த்துடலாம். பாருங்கள், 250 ml கப்பால் ஒரு 4 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் திரும்பவும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அரிசி நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த அரிசி கூட சேர்க்குறதுக்கு நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேங்க. இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 350 கிராம் அளவுக்கு இருக்குது. இதுவும் கப் அளவில் பார்த்தீங்கன்னா 2.25 கப் இருக்குங்க. மொத்தமாக 4 கப் அரிசியும் 2.25 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துருக்குறோம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை சலிச்சிக்கலாம். அந்த மாவு சலிக்கிற ஜல்லடை இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பவுடர் அதில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துருங்க. என்ன தான் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாலும் அதில் கொஞ்சமாக குருணை கப்பி இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இருக்குது. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ பொட்டுக்கடலை பவுடர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துகிட்டு கையால் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி கையால் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பட்டர் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்ச அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் கூட குறகுறப்பாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை பவுடரோடு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. சேர்த்ததுக்கப்புறமா இதை கை வச்சு நல்லா கலந்து கொடுங்க. எடுத்த உடனே தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. நம்ம மாவோட இலக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி சேர்க்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலைங்க. அந்த அரிசி மாவில் இருந்த ஈரமே எனக்கு சரியாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மாவை கையில் எடுத்து உருட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கு பிழியறதுக்கு நான் முறுக்கு குழல் வச்சு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டார் வச்சு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முறுக்கு குழக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நார்மலாக சிலிண்டர் மாதிரி உருட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டினதை முறுக்கு குழக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக முடிக்கோங்க. இப்போ முறுக்கு பிழியறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 2 கரண்டி எடுத்துருக்குறேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. முறுக்கு பிழிய ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிழிஞ்சதுக்கப்புறமா அந்த ஓரத்தை ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரியே நீங்கள் டைரெக்டாகவும் எண்ணெயில் பிழிஞ்சு விடலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் உங்கள் கடாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முறுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 3 முறுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கணும். அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். அவ்வளோதான், பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்துட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா முறுக்கையும் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் இட்லி அரிசி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.